ராஜமேட்ரிமோனி.com உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2024 இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா? எதன் வகையில உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு? எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும்? இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல கிளியரா தரப்போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா, அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போன்ற நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம். ஸோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த 2024 மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024ல கேது பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 9வது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வாரு. அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 10வது இடத்துல ஜீவனஸ்தானத்துல ராகு பகவான் இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 11வது இடத்துல குரு பகவான் இந்த வருடத்துடைய முதல் 4 மாதம் மட்டும் சஞ்சாரம் செய்வாரு. இந்த வருடத்துல ராகு கேது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம 4 and 10ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு டிரான்சிட் என்னன்னு பார்த்தோம்னா குரு டிரான்சிட். குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மே மாதத்துல இருக்கும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 11வது இடத்துல இருந்து 12வது இடத்துக்கு மே மாதத்துல குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆவாரு. சோ அது ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது இந்த வருடத்துல. சோ குரு பகவானை தொடர்ந்து அடுத்தது சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 9வது இடத்திலேயே இந்த வருடத்துல வக்ரகதி ஆகுவாரு. அதாவது ஜூன் மாதத்துல சனி பகவான் வக்ர நிலைக்கு போவாரு. ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் சுமார் ஒரு 138 நாள் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு. மேலும் சனி பகவானை தொடர்ந்து மீண்டும் குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 12வது வீட்டுல அக்டோபர் மாதத்திலிருந்து வக்ர நிலைக்கு போவாரு. சோ இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக அமைப்பு. இந்த இயர்லி பிளானட்டை வச்சு இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, எதன் வகையில சாதகம், எதன் வகையில விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷன் இந்த வீடியோ பதிவுல தெளிவா நான் தரேன். முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் மே மாதத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வந்துருவாரு. சோ 4ஆம் இடத்துல கேது. சோ இந்த வருடத்துல குடும்ப வாழ்க்கை சார்ந்து பார்க்கும்போது பெரிய அளவுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. சோ 2-3 விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். ஒன்னு தாயாருடைய உறவு நிலை, தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாரோட இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள். சோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா செயல்படணும். அதே போல தந்தையார் 9வது இடத்துல சனி பகவான். ஆகவே தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தையார் சார்ந்த விஷயங்கள், தந்தையாருடைய உறவு நிலை, சோ இதுலயும் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. சோ ஃபேமிலி லைஃப் சம்பந்தமா பார்க்கும்போது தாய் தந்தை இவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். தாய் தந்தையாரோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து முதல் 4 மாதத்துல அப்படியே தென்படுறது வாய்ப்புகள் இருக்கு. சோ மே மாதத்துக்கு மேல குரு பார்வை 4ஆம் இடத்துல விழுந்துரும். சோ மே மாதத்துக்கு மேல தாயாருடைய சப்போர்ட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். தாயாரோட இருந்து வந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மே மாதத்துக்கு மேல குறைய ஆரம்பிக்கும். முதல் 4 மாதம் மட்டும் தாய் தந்தையார் இவர்களை பராமரிச்சு அனுசரிச்சு பொறுமையோட செயல்படுறது நல்லது. மேலும் மே மாதத்துக்கு மேல குடும்பத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சுபவிரய செலவுகள் கொஞ்சம் அதிகமா தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவுல சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த வருடத்துல வந்துட்டு போகலாம் தாய் தந்தையாருக்கு. மற்றபடி பெரிய அளவுல கலக்கம் குழப்பம் எதுவுமே இல்ல. ஒரு மகிழ்ச்சியா ஒரு ஆனந்தகரமான சுப விசேஷங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா முழு மகிழ்ச்சியும் குடும்ப வாழ்க்கையில டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்ததாக இந்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2024ல ஒரு நல்ல செய்தி எல்லாம் கிடைக்குமா, திருமண முயற்சி வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல 11வது வீட்டுல குரு பகவான் இருப்பாரு. 11ல இருந்து குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஆகவே இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து திருமணம் சார்ந்த சிந்தனை, திருமண முயற்சி தொடங்குறது, திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் ஏற்படுறது, மங்களகரமான சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. சோ அதெல்லாம் இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும். சோ இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஃபேவரபிளா இருக்கு. பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்ல. ஆகவே இந்த வருடத்துல திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். முதல் 4 மாதத்துல திருமணம் நிச்சயிக்கப்படலாம். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்படலாம். மே மாதத்துக்கு மேல குரு
டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நல்ல காரியம், இதெல்லாம் இந்த வருடத்துல டெஃபினட்டா நடைபெறும். சுப விரய செலவுகள் டெஃபினட்டா இந்த வருடத்துல இருக்கும். குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு போறாரு. ஆகவே சுப விரய செலவுகள் இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும். ஆகவே இந்த வருடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்த திருமண மாணவர்களுக்கு இந்த 2024 எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் 4 மாதம் பெரிய அளவுல பிரச்சனை இல்ல, குழப்பம் இல்ல. வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இருக்கு. வாழ்க்கை துணை வகையில இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வருது. வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சிகரமா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கும். மே மாதத்துல குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 12க்கு போற குரு பகவான் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு சில சுபவிரய செலவுகளை ஏற்படுத்துவாரு, மகிழ்ச்சியான செலவுகளை ஏற்படுத்துவாரு. மற்றபடி இந்த வாழ்க்கை துணை சார்ந்து, வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை சார்ந்து இந்த 2024ல பார்க்கும்போது மகிழ்ச்சி, ஆனந்தம் டெஃபினட்டா தென்படுது. பெரிய அளவுல குழப்பம் இல்ல. ரிலேஷன்ஷிப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். குழப்பகரமான சூழ்நிலை அப்பப்ப தென்பட்டாலும் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. டக்குன்னு ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு ஒற்றுமை, ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் டெஃபினட்டா இந்த வருடத்துல கிடைச்சிரும். திருமணம் ஆனவர்களுக்கு சிறப்பான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்து இந்த 2024 எப்படி போகும், நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்துல ஸ்டார்டிங்லேயே குரு பகவான் 11வது இடத்துல இருந்து அப்படியே உங்க 5ஆம் இடத்தையும் கனெக்ட் பண்றாரு, 7ஆம் இடத்தையும் கனெக்ட் பண்றாரு. ஆகவே இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில கவலை கலக்கம் இருந்தவர்கள்லாம் இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியத்துல நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு முன்னேற்றம். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பங்கள், கலக்கங்கள் இதெல்லாமே நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். ஆகவே முதல் 4 மாதத்துக்குள்ள நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். மே மாதத்துக்கு மேல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சுபவிரய செலவுகள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல ஒரு முன்னேற்றம் டெஃபினட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள், கலக்கங்கள், குழப்பங்கள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளால ஆனந்தம், பிள்ளைகளால சமூக கௌரவம் உயர்றது, இதெல்லாம் இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாமே நிவர்த்தியாகி இப்போ ஒரு நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள், பிள்ளைகளுக்கு திருமணம், காது குத்து இது சார்ந்த வகையில சுப விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும். ஆகவே பிள்ளைகள் சார்ந்த கவலைகளுக்கு இந்த வருடத்துல டெஃபினட்டா ஒரு முற்றுப்புள்ளி வருது. இந்த வருடத்துல மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வருடமா இருக்கும். அடுத்ததா கெரியர் வைஸா பார்க்கும்போது தொழில், உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 10வது வீட்டுல ராகு பகவான், 11ல குரு பகவான், மே மாதத்திலிருந்து குரு டிரான்சிட் ஆகி 12க்கு போயிடுவாரு. ஆகவே இந்த வருடம் தொழில், உத்தியோகம் வைஸா பார்க்கும்போது பெரிய அளவுல ஸ்ட்ரகிள்ஸ் இல்ல. ராகு 10ல இருக்காரு, பணி சுமை இருக்கலாம், பட் இருந்தாலும் அதை எல்லாமே மேனேஜ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி, ஒரு பவர் உங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். ஆகவே இந்த வருடத்துல உத்தியோக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, உத்தியோக வாய்ப்பு இல்லாம ரொம்ப நாளா முயற்சி பண்றேன், ஒரு நல்ல செய்தியை கிடைக்க மாட்டேது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல நிறைய பொறுப்புகள் வழங்கப்படும். கொஞ்சம் பணி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், டைமே இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்றது, அப்படியே பரபரப்பா போற மாதிரியான ஒரு சூழ்நிலை உத்தியோகத்துல தென்படலாம். அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் முதல் 4 மாதத்துக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் தென்படுது. இது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்து பார்க்கும்போது பிசினஸ் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி நெருக்கடியான சூழ்நிலைகள் தென்படலாம். தென்பட்டாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. ராகு 10ல இருக்காரு, தொழில்ல அப்படியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஆகவே இந்த வருடத்துல பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது, உங்க பிசினஸ் க்ரோ பண்றது நல்லது. பெரிய அளவுல அகலக்கால் வச்சு இந்த வருடத்துல எதுலயும் மாட்டிக்க வேண்டாம். ஸ்டார்டிங் அப்படியே ஒரு மந்த தன்மையோடு தென்பட்டாலும் உங்களுடைய லாபங்கள் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். 11th ஹவுஸ்ல குரு பகவான். ஆகவே பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கு, லாபங்கள் அடைகிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டம். பிசினஸ் செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு லாபங்கள்லாம் கிடைக்கும். பட் ஆனா ஸ்டார்டிங் கொஞ்சம் மந்த தன்மையோட போற மாதிரி இருக்கும். ராகு பகவான் 10ல இருக்கிறதுனால ஏதோ தொழில கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி நடத்துற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் தென்படலாம். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா பிசினஸ் தொடங்கணும்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமாச்சும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்களாம். ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் தான். கெரியர் வைஸா உங்களுடைய அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு நேரம் இதுதான். ஆனா ஸ்டார்டிங் எப்போதுமே ரொம்ப சிம்பிளா இருக்கணும், சின்னதா இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க சிம்பிளா உங்களுடைய காயை நகர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃபா ஜர்னி பண்ணலாம். ஆகவே ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிடாம அப்படியே பார்த்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்டா ஸ்டார்ட் பண்றது பிசினஸ் லைஃப்ல நல்ல ஒரு growth ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பொருளாதார நிலை இந்த 2024
உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 11வது வீட்டுல குரு பகவான் 12க்கு மே மாதத்திலிருந்து டிரான்சிட் ஆடுவார். முதல் 4 மாதம் சம்பாதிப்பதற்கான ஒரு காலகட்டம், பொருளாதார வரவை அப்படியே பெருக்கி வச்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம், பொருளாதார ரீதியா நிறைய வரவு இருக்கும். சனி பகவானுடைய பார்வை 11ல இருக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றம், தடை, தாமதம் அது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையில ஏற்படலாம். பட் இருந்தாலும் அது எல்லாமே மேனேஜபிள் தான். இந்த எண்ட் ஆஃப் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் டெஃபினட்டா. ஆகவே முதல் 4 மாதம் அப்படியே நிறைய ஒர்க் பண்றீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க. மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷங்கள் குடும்பத்துல பண்றீங்க. மூத்த சகோதரத்துவத்தால குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு, நிறைய அலையிறது, திரிதல், அது மட்டும் இல்லாம பொறுப்புகள் அதிகமா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா ஓவர் திங்கிங்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே பொருளாதாரத்தை சம்பாதித்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம், அந்த கட்டாயத்தோட அப்படியே உங்களுடைய பயணத்தை தொடர்றீங்க, அதுல வெற்றியும் அடைகிறீங்க. பொருளாதார ரீதியா பார்க்கும்போது முதல் 4 மாதம் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு காலகட்டம். மே மாதத்திலிருந்து விரயம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சுபவிரய செலவுகள் அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. குரு 12க்கு வராரு. ஆகவே திருமணம் சம்பந்தமான செலவுகள், குடும்பத்துல தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கிறது, தாயார் தந்தையாருக்கு மருத்துவ செலவு சார்ந்த செலவுகளை ஏற்படுத்துறது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா சுபவிரயமா தான் போகும். ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்ப சொல்யூஷனை இப்ப நீங்களே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்க அப்படியே பணத்தால விரயம் பண்ணி சுபவிரயமா அதை மாத்தி உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். பணம் வருது செலவாகுதுன்னு கவலைப்பட வேண்டாம், தாராளமா செலவு செய்யுங்க. அதே சமயத்துல கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல மட்டும் சின்ன கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். நண்பர்கள்ட்ட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். அதுலயும் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. கடன் உதவி யாருக்கும் பண்ணாதீங்க. அதே போல கடன் வாங்கி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேஃப்டி ஜோனுக்குள்ளேயே மூவ் ஆகுறது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. ஆகவே வரதை சரியா பராமரிச்சு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொண்டீங்கன்னாக்க அந்த வருடம் உங்களுக்கான ஒரு வருடமா இருக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியம் ரீதியா இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல கேது பகவான் முதல் 4 மாதம் கேதுவுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும். ஆகவே இந்த முதல் 4 மாதம் மட்டும் கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்ணும். இந்த வருடத்துல முதல் 4 மாதத்துல பணிச்சுமை, ஃபேமிலி பிரஷர், ஃபேமிலியால பெரிய அளவுல பிரஷர்ஸ் இல்ல, தாய் தந்தையார் இவர்களால ஒரு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல இல்லாம பல இடங்களுக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையோட நிறைய இடங்களுக்கு திரிகிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்களாம். நாளில் இருக்கிற கேது பகவான் முதல் 4 மாதம் ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்துல. ஆகவே உடல் ஆரோக்கியம் ரீதியா இந்த வருடத்துல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா இந்த வருடத்துல நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போயிடலாம். ஒரு சக்சஸை நோக்கி உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடரலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் டிஃபால்ட்டா நீங்க கவனமா இருந்துட்டால் இந்த வருடம் உங்களுக்கான வருடமா அமையும். ஆகவே முதல் 4 மாதம் உடல் ஆரோக்கியம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட ஒரு விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த 2024 எப்படி போக போகுது, எதன் வகையில சாதகம் அப்படின்னு பார்க்கும்போது மாணவ மாணவிகள் முதல் 4 மாதத்துல கொஞ்சம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய குழப்பம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே முதல் 4 மாதம் நீங்க எதை நீங்க தொடரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி மட்டும் அப்படியே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம போயிட்டு இருங்க. யார் சொல்றதையும் கேட்க வேண்டாம். நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து படிங்க. இந்த நேரத்துல நிறைய உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நிறைய குழப்பகரமான சூழ்நிலைகள்லாம் தென்பட்டு நீங்களாம். கேது பகவான் நாளில் இருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு தெளிவில்லாத மனநிலையை உங்களுக்கு கிரியேட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு என்ன பேஷன், நீங்க உங்களுக்கு எதுல விருப்பமோ அதை நோக்கி பயணிங்க. மே மாதத்துக்கு மேல டெஃபினட்டா தெளிவு கிடைச்சிடும். முதல் 4 மாதம் தெளிவில்லாம போகலாம். மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது கேது பகவான் மேல விழும். மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் கண்ட்ரோல்ல கேது பகவான் வந்துருவாரு. ஆகவே முதல் 4 மாதம் மட்டும் மன தெளிவோட, சிந்தனை தெளிவோட, புத்தி தெளிவோட படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டு போகும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்துற ஒரு விஷயம் மட்டும்தான். ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய கெரியர் மேல மட்டும் கவனம் செலுத்துங்க, படிக்கிறது மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால எதிர்கொள்ள முடியும். அதே போல இந்த வருடத்துல நீங்க யோசிக்கிற விதம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது நல்லது. அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. மற்றபடி இந்த வருடத்துல பெரிய அளவுல தடுமாற்றம், தடை, தாமதம் எதுவும் இல்ல. முதல் 4 மாதம் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட போகணும். மே மாதத்துக்கு மேல கல்வி சார்ந்த செலவுகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம். மற்றபடி இந்த வருடத்துல பெரிய அளவுல மைனஸ் எதுவும் மாணவ மாணவிகளுக்கு இல்ல. வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டும் பயணிங்க. டெஃபினட்டா இந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த
புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி we have a very very limited time, so be cool, stay happy and enjoy. வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம், ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்க பார்க்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம். வெப்சைட், ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். ஆகவே உங்க வீட்ல யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்